ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். வாங்க நம்ம கொடைக்கானல் சுற்றி பார்க்க போகலாம். இந்த வீடியோவில் கொடைக்கானலில் என்னென்ன பிளேஸ் நம்ம விசிட் பண்ணலாம், எத்தனை டேஸ் நமக்கு தேவைப்படும், என்ன சீசனில் போகலாம், எவ்வளோ பட்ஜெட் ஆகும், என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் நம்ம பயன்படுத்தலாம் போன்ற அனைத்து தகவலும் நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். நீங்கள் ரொம்ப தூரமாக இருந்து வரீங்க, சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னா, வேறு சிட்டியிலேருந்து நீங்கள் ரொம்ப தூரமாக வரீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரெயின் எடுத்துக்கலாம். ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ரோடு அப்படின்ற அந்த ஸ்டேஷனில் நீங்கள் இறங்கினீங்கன்னா அங்கேருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி நீங்கள் உள்ளூர கொடைக்கானல் ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்த்துடலாம். அப்படி இல்லை நீங்கள் நியர்பை தான் இருக்கீங்க, மதுரை அண்ட் தேனி அந்த மாதிரி பிளேஸில், திண்டுக்கல் அந்த மாதிரி ரொம்ப நியர்பை இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஓன் காரே எடுத்துக்கலாம், இல்லை ரெண்டல் கார் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பெண்டில் ஓட்டுறது கொஞ்சம் ரொம்ப ஒன்றும் கஷ்டமாக இருக்காது, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஓட்டிடலாம். பஸ் ஃபெசிலிட்டிஸ் கூட வந்து அவைலபிளாக இருக்குது, அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். கொடைக்கானலில் நாங்கள் இறங்கினதும் ஃபஸ்ட்டு விசிட் பண்ண பிளேஸ் இந்த கோக்கஸ் வாக்கு. இந்த கோக்கஸ் வாக்கில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான வியூ நம்மளுக்கு கிடைக்கும். வேலி வியூ, மவுண்டைன் வியூ எல்லாமே இங்கேருந்து நம்ம பார்க்கலாம். டெலஸ்கோப் வியூ கூட நம்மளுக்கு வந்து அந்த ஃபெசிலிட்டி அங்கே இருக்குது. ஷாப்பிங் பிளேஸஸும் நிறையா இருக்குது. இதோ அந்த பார்வை உங்களுக்காக. ஒரு 700லேருந்து ஒரு 1.25 கிலோமீட்டர் நம்ம நடந்து வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒரு என்வாயன்மெண்ட்டில் கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு ப்ளசண்ட்டான ப்ரீஸில் நம்ம அப்படியே இந்த வியூஸை பார்த்து நடந்து வரும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்நாக் ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அதை கூட வாங்கி என்ஜாய் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம அதை சாப்பிட்டுக்கிட்டே நம்ம இந்த என்வாயன்மெண்ட்டை ரசிக்கலாம். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான பிளேஸ் இது. அதோடு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப் ஹவுஸ்னு ஒரு பிளேஸ் இருக்கும். நம்ம அங்கேருந்து டெலஸ்கோப்பில் இந்த வியூ பார்க்கலாம். ரொம்பவே கிட்ட நம்மளுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஷாப்பிங் பிளேஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. கோக்கஸ் வாக் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து ஒரு ஷார்ட்கட் ரூட் எடுத்து நாங்கள் லேக் கிட்ட போயிட்டோம். இந்த ஷார்ட்கட் ரூட்டில் போகும்போது வழியில் ஆக்டர் ஜெமினி கணேசன் அவருடைய பேலஸ் நாங்கள் பார்த்தோம். இதுதான் அது. செகண்ட் நாங்கள் விசிட் பண்ண பிளேஸு இந்த கொடைக்கானல் போட் ஹவுஸு. ஆக்சுவலாக இந்த லேக்கை சுற்றியே நிறைய போட் ஹவுஸ் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போன டைமு மழை காரணத்தினால மற்ற போட் ஹவுஸ்லாம் மூடி வச்சுருந்தாங்க. இது ஒன்று மட்டும்தான் ஓப்பனில் இருந்துச்சு. அதுலேயுமே கூட நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே வந்தவங்களை அவங்க அலோவ் பண்ணலை, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. அண்ட் இந்த கொடைக்கானல் போட் ஹவுஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு 200 ருபீஸ்லேருந்து 500 ருபீஸ் வரையும் நம்மளுக்கு சார்ஜ் ஆகும். ஒரு 15 to 25 மினிட்ஸ் வரையும் நம்ம இந்த ரோபோட்டில் போகலாம். ஒரு ரவுண்டு மாதிரி அவங்கள நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப நம்மளை அந்த இடத்துக்கு வந்து விட்டுருவாங்க. அப்படியே காமாக ப்ளசண்ட்டாக நம்ம ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். போட்டிங் முடிச்சுட்டு நம்ம வெளியே வரும்போதே கிட்டத்தட்ட 5:45, 6 o'clock ஆகிடுச்சு. ஸோ அப்போவே லைட்டாக குளிர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த கூலிங்கில் நல்லா சூடாக இந்த மாதிரி ஸ்நாக் ஐட்டம் சாப்பிட்டுட்டு சைக்கிளிங் போயிட்டு ஷூட்டிங் கேம்ஸ் அண்ட் ஒரு சில ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நம்ம ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ரூம்லேருந்து நம்ம பார்க்குற நைட் வியூ தான் இது. ரொம்ப சூப்பராக ஒரு காற்று அடிச்சது. அதோடு கூட மண் வாசனையும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க. நம்ம தங்கியிருந்த ஹோட்டல்லே டின்னரை முடிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே 2. அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற ஹோட்டல் ஆர் ரிசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி ஆக்சசபிளாக நீங்கள் பாருங்கள். அது வந்து கொஞ்சம் பட்ஜெட்டில் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ராவலிங் டைம் குறையும். ரொம்ப அவுட்டராக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணி திரும்ப சிட்டிக்குள்ளே வந்து போகிறதுக்குள்ளே உங்களுக்கு அலைச்சலாகவும் இருக்கும், கொஞ்சம் டைமும் வேஸ்ட் ஆகும். அதோடு கூட மோஸ்ட் ஆஃப் த ரிசார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டை காம்ப்ளிமெண்ட்ரியாகவே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அது நீங்கள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் விசிட் பண்ண ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு, டீ ஐட்டம்ஸில் அண்ட் அங்கே டிவி, ஹீட்டர் அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் டின்னருக்கு வந்து நம்ம வந்து அங்கே பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. லஞ்சுக்கு மோஸ்ட்டாக நம்ம அங்கே உள்ளே இருக்க மாட்டோம், வெளியே கிளம்பிடுவோம். ஸோ லஞ்ச் நம்ம வெளியே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் பிளான் பண்ணும்போது நீங்கள் சூஸ் பண்ணுற ரிசார்ட்டு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. முக்கியமாக ஹீட்டர் இருக்கான்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மார்னிங் நம்ம குளிக்கும் போது ஹீட்டர் இல்லாட்டி நம்ம கண்டிப்பாக குளிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு ரூம் ரெண்ட் அண்ட் ரிசார்ட் ரெண்ட் பற்றி பார்க்கலாம்.
யூசுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2000 3000லேருந்து 10,000 15,000 அதுக்கும் மேலே கூட வந்து ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது நீங்கள் நார்மல் டைமில் போகிறதுக்கும் சீசன் டைமில் போகிறதுக்கும் ரேட் வந்து டிஃபர் ஆகும். சீசன் டைம் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக மார்ச் டு ஜூன் தான் வந்து நிறைய லீவ் இருக்கும் பசங்களுக்கு. ஸோ அதனால் அந்த டைமில் ரொம்ப அதிகமாக ரேட் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அப்போ தான் வந்து மான்சூன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மீன் மே எண்டு ஜூனில் தான் வந்து மான்சூன் ஸ்டார்ட் ஆகும். கிளைமேட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கிற காரணத்தினால அந்த டைமில் வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது லைட்டாக மழை தூரத்துக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த மழை தூரலை அப்படியே நின்று ரசித்து பார்த்துட்டு ஒரு சின்ன டீ குடிச்சிட்டு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர் கேம்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் விளையாடிட்டு அப்படியே சிட்சாட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் விசிட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். டே 2ல் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த பிளேஸ் இந்த லிட்டில் ஃபால்ஸு. ஒரு குட்டி ஃபால்ஸ் தான், பட் ஆனால் இந்த இடத்த சுற்றி நல்ல க்ரீனிஷாக ஒரு ப்ளசன்ட் அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு இடம். இந்த இடத்த சுற்றி நிறையா வந்து ஷாப்பிங் ஐட்டம்ஸ் அண்ட் ஈட்டபிள் ஐட்டம்ஸ் நிறையா இருந்துச்சு. அந்த வியூ உங்களுக்காக. லிட்டில் ஃபால்ஸ் முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்த பிளேஸ் தான் இந்த க்ரீன் வேலி வியூ. இந்த க்ரீன் வேலி வியூ நம்ம டாப்புக்கு வரது பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம நடந்து வர மாதிரி இருக்கும். வர வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்பிங் ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல நிறைய சூசைட் நடக்கிற காரணத்தினால கிரில் போட்டு மூடி வச்சுருக்காங்க. பட் எனிவே நம்ம வியூ ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த இடத்துக்கு நீங்கள் சீசன் டைமில் வரீங்க அப்படின்னா கொஞ்சம் கார் பார்க்கிங் பிரச்சனை இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் தூரத்துலேயே நம்ம காரை போட்டுட்டு வர மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த க்ரீன் வேலி வியூ உங்களுக்காக. க்ரீன் வேலி வியூ நம்ம ஏறி முடிச்சுட்டு இறங்கும் போது கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஸோ நாங்கள் அங்கேயே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு, ஸ்வெட்டர்ஸு, ஆயில்ஸு, ஸ்பைசஸ்ஸு, தைலம்னு ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்த இடம் தான் கோல்ஃப் கோர்ட். இந்த இடத்துல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபஸ்ட்டில் தான் வந்து யூஸ்வலாக மான்சூன் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த வருஷத்தில் மே எண்ட்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால நிறைய இடங்களில் வந்து மரங்கள்லாம் விழுந்து கிடந்துச்சு. ஸோ நம்ம செல்ஃப் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்து போகிறது ரொம்ப நல்லது. இந்த இடத்த முடிச்சுட்டு அடுத்து நம்ம போன பிளேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பில்லர் ராக்ஸ். இந்த பில்லர் ராக் நாங்கள் ஸ்டார்டிங் பார்க்கும்போது எங்கடா இங்கேருந்து பில்லரை காணும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் எதுவுமே தெரியல, ஃபுல்லாக ஃபாக் வந்து மறைச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு சடனாக வந்து அந்த ஃபாக் டிஸப்பியர் ஆனோன்னு அப்படியே மெஜஸ்டிக்கான ஒரு சூப்பர் லுக்கில் அந்த பில்லர் ராக்ஸ் அப்படி நம்மளுடைய கண்ணுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தெரிஞ்சுது. நெக்ஸ்ட் நம்ம போன பிளேஸ் தான் அந்த குணா கேவ். இதுக்கு டெவில்ஸ் கிச்சன் இன்னொரு பேரும் இருக்குது. யூஸ்வலாகவே இந்த பிளேஸ் கொஞ்சம் சர்க்கிளாக தான் இருக்கும். அண்ட் மழை டைமில் இன்னும் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக நம்ம போகணும். இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் உள்ளே போகணுன்னா அங்கே தான் ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இதுதான் அது. இந்த வியூ அப்படியே ரசிச்சுக்கிட்டே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்து நம்ம போன பிளேஸ் தான் பைன் ஃபாரஸ்ட். இந்த இடம் ஃபுல்லாகவே பைன் ட்ரீஸ் இருக்கனால இதுக்கு பைன் ஃபாரஸ்ட்ன்ற பேர் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ரொம்ப சதுப்பு நிலம், ரொம்ப ஈரப்பதமாக இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகாதீங்க. ஏன்னா அங்கே அட்டைப்பூச்சி இருக்கும். ஒரு வேளை தெரிஞ்சோ தெரியாமல் அது உங்களை கடிச்சிட்டா கூட நீங்கள் உப்பு வச்சுக்கோங்க. வெறுமையாக நார்மல் அந்த சால்ட் இருக்கு இல்லையா, அது வச்சிங்கன்னா ஒரு 4 to 5 ஹவர்ஸில் அது க்ளீன் ஆகிடும். இந்த இடத்துல கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த குதிரை சவாரிலாம் போயிட்டு அடுத்து நம்ம போன பிளேஸ் தான் மொயர் பாயிண்ட். இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே நம்மளை மானிட்டர் பண்ணுவாங்க. மங்கீஸ்க்கு ஃபீட் பண்ணுறதோ இல்லை பிளாஸ்டிக் கவர்ஸ் போடுறதோ அதெல்லாம் பண்ணோன்னா இமீடியட்டாக ஃபைன் போடுவாங்க. இப்போது இந்த மொயர் பாயிண்ட் வியூ உங்களுக்காக. இந்த பிளேஸ் விசிட்டுக்கு மினிமம் என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. அதை நம்ம பே பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்து நம்ம போன பிளேஸ் தான் ரோஸ் கார்டன்.
இந்த பிளேஸுக்கு நான் போனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். இவ்ளோ வெரைட்டிஸ் ஆஃப் ரோசஸ் அண்ட் டிஃபரெண்ட் கலர்ஸ் இவ்ளோ ஸ்பீசிஸ் ஆஃப் ரோசஸ் இருக்கா அப்படின்னு ரொம்ப பிரம்மாண்டமாவே பண்ணியிருந்தாங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு. அண்ட் இந்த ஃப்ளவர்ஸ் வச்ச அனிமல்ஸ், பேர்ட்ஸ்லாம் அவங்க மேக் பண்ணியிருந்தாங்க. இதுக்குள்ள என்டர் ஆகுறதுக்கு ஒரு மினிமம் என்ட்ரி ஃபீஸ் இருக்கு. 20 to 50 ரூபீஸ்ன்னு நெனைக்கிறேன். அந்த வியூ உங்களுக்காக. இந்த ரோஸ் கார்டன் கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். ஒரு 1 to 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம அப்படியே வந்து ஒரு பக்கமா என்ட்ரி ஆயிட்டு, இன்னொரு பக்கம் எக்ஸிட் ஆற மாரி இருக்கும். அப்படியே இந்த ரோஸ் கார்டன்ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அடுத்து நம்ம ரூமுக்கு கிளம்பிட்டோம். இன்னியோட டே 2 முடிஞ்சிச்சு. அண்ட் கொடைக்கானலை சுற்றி பார்க்குறதுக்கு 2 நைட்ஸ் அண்ட் 3 டேஸ் தாராளமாக போதும். பட் ஆனால் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு டே எடுத்தீங்கன்னா அப்படியே இந்த பிளேஸ்லேருந்து ஆப்போசிட்டில் பூம்பாறை, மன்னாவனூர் அந்த பிளேஸும் நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ ஆல் டுகெதர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 நைட்ஸ் அண்ட் 4 டேஸ் வந்து கொடைக்கானலை கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப தாராளமாகவே போதும். அண்ட் கம்மிங் டு த பட்ஜெட், இப்போ நீங்கள் வந்து நியர்பை சிட்டிஸ்லேருந்து, அதாவது தேனி, மதுரை அந்த மாதிரி பிளேஸ்லேருந்து வரீங்க, ஓனாகவே நீங்கள் கார் எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. அண்ட் ஃபேமிலி ஆஃப் 3 to 4 மெம்பர்ஸ் அப்படி இருக்கீங்க. அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற ரிசார்ட் வந்து ஈஸி அக்சசபிள் டு ஆல் பிளேஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, சீசன் டைமில் வந்து உங்களுக்கு 2 நைட்ஸ் அண்ட் 3 டேஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 25,000லேருந்து 35,000க்குள்ளே ஆகும். ஒருவேளை நீங்கள் வந்து ட்ரெயினில் வந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் குறையும். அண்ட் சீசன் இல்லாத டைம் வந்தீங்கன்னா உங்களுடைய ரூம் வாடகைலாம் இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம டே 3க்கு வந்திருக்கோம். ஸோ டே 3ல நம்ம ஃபர்ஸ்ட் விசிட் பண்ண பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைன் பார்க்ல இருக்கிற மலர் கண்காட்சி. இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறது தமிழ்நாடு கவர்மெண்ட். எவ்ரி இயர் சம்மர் டைமில் இது நடக்கும். அண்ட் இதுக்கும் வந்து என்ட்ரி டிக்கெட் இருக்குது, 50 to 100 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனரிஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. இந்த பிளேஸில் பேக்ரவுண்ட் மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மியூசிக் அப்படியே காதில் வாங்கிட்டு கண்ணுக்கு குளிர்ச்சி அப்படியே இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு ஒரு கூல் ப்ரீஸில் நம்ம அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சூப்பர் டூப்பர் ரொமான்டிக் ஃபீலாக இருக்கும். நாங்கள் ரொம்பவே இதை என்ஜாய் பண்ணோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வந்து ஷோ நடத்திட்டு இருந்தாங்க. அந்த ஷோவோட வியூ இதோ உங்களுக்காக. அப்படியே கொஞ்சம் உள்ளே போனோம்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டால்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டால்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட வச்சு அவங்க அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸுக்கு வந்து உருவம் கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே கொஞ்சம் பிரமிப்பாகவும் அழகாகவும் இருந்துச்சு. அண்ட் இந்த முயல் குட்டிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இது கூடலாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் நாங்கள் எடுத்தோம். ஏன்னா அந்த பிளேஸ் நல்லா க்ரீனரியாக இருந்தனால ஃபோட்டோஸ்க்கெலாம் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். ஸோ இந்த பிளேஸை நம்ம பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம போன பிளேஸ் தான் லா சலேர் சர்ச். இந்த சர்ச் கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு மேலாக இயங்கிட்டு இருக்கு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டூரிஸ்ட் எல்லாமே இந்த சர்ச்சுக்கு வந்துட்டு தான் போவாங்க. அண்ட் நாங்கள் போகிற டைம்லேயே மாஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இதோடைய வியூவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இருந்துச்சு. அடுத்ததாக நாங்கள் போன பிளேஸு வெட்டக்கணல் ஃபால்ஸு. மெயின் ரோட்லேருந்து கீழே ஒரு 100-150 மீட்டர் இறங்கி வர மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பாதை கொஞ்சம் ஸ்லோப் அண்ட் ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறங்கி வரணும். இந்த பிளேஸ் பாருங்கள், ரொம்ப க்ரீனிஷாகவும் ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான என்வாயர்மெண்ட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்ததா இந்த டூர்ல என்னால் மறக்க முடியாத ஒரு வித்தியாசமான அனுபவம் கொடுத்த பிளேஸ் தான் இந்த டால்ஃபின் நோஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ட்ரெக்கிங் அட்வென்ச்சர். நம்ம மெயின் ரோட்லேருந்து மலையில் அப்படியே கீழே இறங்கி வருவோம். டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் 3 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வரும். அப்படியே ஒரு மலையிலேருந்து செங்குத்தாக நம்ம இறங்கி கீழே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாதை ஃபுல்லாகவே நேரோவாக ஸ்லோப்பாக இருக்கும், ஸ்லிப்பரியாகவும் இருக்கும். வயசானவங்களும் ஹெல்த் காம்ப்ளிகேஷன் உள்ளவங்களும் நிச்சயமாக இந்த பிளேஸை தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக டால்ஃபின் ஹவுஸ் போகிற வழியில தான் மவுண்டன் வியூ இருக்கும். அந்த மவுண்டன் வியூலேருந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி போனால் கடைசியாக நம்ம டால்ஃபின் ஹவுஸை வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். இந்த போகிற வழிகளெல்லாம் சின்ன சின்ன பெட்டி கடைகள் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வேணுன்றப்போ நம்ம அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு டீ ஸ்நாக்ஸ்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தெம்பாக நம்ம நடந்து போகலாம். ஏன்னா பாதை ஃபுல்லாகவே ரொம்பவும் கரடு முரடாக இருக்கனால கொஞ்சம் டயர்டாயிடுவோம். அண்ட் ஈவினிங்க்கு மேலே இங்கே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க சேஃப்டி காரணத்தினால. நீங்களே அதை பாருங்கள்.
ஒரு சில பேர் மவுண்டன் வியூலேயே ஸ்டாப் ஆகிடுவாங்க. அந்த மவுண்டன் வியூலேருந்து ஒரு 250-300 மீட்டர் நம்ம அப்படியே நடந்து வந்தோம்னா தான் இந்த டால்ஃபின் நோஸ் நம்ம ரீச் ஆக முடியும். இதுதான் அது. கிட்டத்தட்ட 6600 அடி உயரம் கொண்டுள்ள பிளேஸ் தான் இந்த டால்ஃபின் நோஸு. டால்ஃபின் ஹவுஸ் பக்கத்துலேயே இன்னொரு பிளேஸ் இருக்குது. பட் ஆனால் இப்போதைக்கு அதை மூடி வச்சுருக்காங்க. காரணம் அனிமல்ஸ் நடமாட்டம் இருக்குது அப்படின்றதுனாலையும் நிறையா சூசைட் கேஸ் நடக்குன்றதுனாலையும் அதை வந்து மூடி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ டால்ஃபின் ஹவுஸ்லேருந்து திரும்ப நம்ம மேலே ஏறி நடந்து போகிறோம். பாதை ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் செங்குத்தாக இருக்கும். இதுதான் நம்ம ட்ராவல் பண்ணி போகணும். வரும்போது நம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அந்த இடத்த பார்க்குறதுக்கு வந்துடுவோம். ஆனால் போகும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு லைஃப் டைமில் ஒரு வாட்டி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ஒரு நல்ல அனுபவம்னு நான் சொல்லுவேன். இந்த ட்ரெக்கிங் போகும்போது லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மழை டைமில் அப்படியே சூடாக ஆம்லெட், டீ அதெல்லாம் அப்படியே குடிச்சிட்டு அப்படியே அந்த இடத்த ஃபுல்லாக நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ மெயின் ரோடுக்கு வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட அப் அண்ட் டவுன் 3 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு. இந்த பிளேஸை முடிச்சுட்டு அப்படியே நம்ம அடுத்து கொடை லேக் வியூக்கு போயிருந்தோம். அங்கே கொஞ்சம் சைக்கிளிங் அண்ட் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கடைசியாக நம்ம போன பிளேஸ் தான் இந்த சில்வர் ஃபால்ஸு. ஸோ ஆக்சுவலாக நம்ம வரும்போதே நம்ம இதை பார்த்துருக்கலாம். ஸோ நம்ம எப்படியும் அப் அண்ட் டவுன் சேம் வழியாக தான் வர போகிறோம் அப்படின்றதுக்காக நாங்கள் ரிட்டர்னில் இந்த சில்வர் ஃபால்ஸை நாங்கள் வச்சுக்கிட்டோம். ஸோ அந்த வியூ உங்களுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளுடைய கொடைக்கானல் டூர் முடிஞ்சது. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதே போல் மேலும் பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.